ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு பட்ஜெட் தாக்கல் செய்கிறது. மாநிலங்களும் பட்ஜெட் தாக்கல் செய்கிறது. மத்திய அரசு பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்பாக மத்திய நிதி அமைச்சராக இருக்கும் நிதி அமைச்சர் அல்வா கிண்டி அதிகாரிகளுக்கு கொடுப்பது மரபாகவும் வழக்கமாகவும் இருந்து வருகிறது. மத்தியில் எந்த கட்சி அரசாக இருந்தாலும் அந்த கட்சியின் நிதி அமைச்சர் அல்வா கிண்டி கொடுப்பார். மொரார்ஜி தேசாய், மன்மோகன் சிங், ப. சிதம்பரம் என்று பலர் அல்வா கிண்டி கொடுத்துள்ளனர். இப்போது மத்திய நிதி அமைச்சராக இருக்கும் நிர்மலா சீதாராமனும் அல்வா கிண்டி கொடுத்து வருகிறார். மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2019 வருடத்திலிருந்து தொடர்ச்சியாக 5 வருடங்களாக முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்து வருகிறார். இந்த வருடம், அதாவது 2024 வருடத்திற்கு இடைக்கால பட்ஜெட்டையும் தாக்கல் செய்ய இருக்கிறார். இன்னும் 3 மாதத்திற்குள் டெல்லி பார்லிமெண்ட் தேர்தல் வரவிருப்பதால் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறார் நிர்மலா சீதாராமன். அதற்கு முன்பாக அதிகாரிகளுக்கு அல்வா கிண்டி கொடுக்கும் வழக்கம் நடந்தேறியது. இதற்கு முன்பு முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் மட்டுமே 1959 வருடத்தில் இருந்து 1964 வருடம் வரையிலான காலகட்டத்தில் நிதியமைச்சராக இருந்தபோது தொடர்ச்சியாக 5 ஆண்டுகள் முழுமையான பட்ஜெட்டையும் ஒரே ஒரு இடைக்கால பட்ஜெட்டையும் தாக்கல் செய்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யும் இடைக்கால பட்ஜெட் மூலம் அவர் கிண்டி கொடுத்திருக்கும் அல்வா மக்களுக்கு இனிப்பாக இருக்குமா அல்லது கசக்குமா என்பது விரைவில் தெரிய வரும். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.